Hi, hello friends, welcome to Punarvis kitchen. ஏனாங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது முருங்கைக்கீரை அடையும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இஞ்சி சட்னியும் எப்படி பண்றதுதாங்க பார்க்க போறோம். இந்த முருங்கைக்கீரை அடைய நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நைட் டின்னருக்கும் செய்யலாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ அடை பண்றதுக்கு நம்ம பருப்பு ஊற வச்சு எடுத்துக்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் தான் நான் எல்லா பருப்பையும் அளந்து எடுத்துக்க போகிறேன். இப்போ 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 1 கப் உளுந்து, 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் சிறுபருப்பு, இப்போ கடைசியாக 1 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த அரிசி பருப்பை 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பருப்போட ஒரு 10 காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசி பருப்பை நம்ம ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 8 மணி நேரமாக நல்லா அரிசி பருப்பெல்லாம் ஊறி இருக்கு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி இஞ்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் அடை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்படி கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா அடை நல்லா கிறிஸ்பியாக வரும். நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா தோசை மாதிரி ஆகிடும். அதனால் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, இப்போ 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ணி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நம்ம சுத்தம் பண்ணியிருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். இந்த கீரையை இந்த வெங்காயத்தோடு நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் முருங்கைக்கீரைலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை அடை மாவோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த அடை மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ அடை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடையை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 கரண்டி அளவுக்கு நம்ம அடை மாவு சேர்த்துக்கலாம். அடை கொஞ்சம் தப்பமாக இருக்கணும். அதனால் தப்பமாகவே ஊற்றிக்கோங்க. மேலாக்க 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அடையை சுட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் அடை நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ அடையை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கமும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன்.
இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை அடை வந்து ரெடி பண்ணியாச்சு. இது தொட்டுக்கிறதுக்கு வந்து இஞ்சி சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்துக்கிறேன். ஒரு 5 வரமிளகாயை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு இஞ்சி, ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் அளவு இருக்கிற வெங்காயம், ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வந்து புளியை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ கடைசியாக வந்து ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா ஆற விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். சட்னிக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூளை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த இஞ்சி சட்னியில் வந்து இந்த தாளிப்பை வந்து ஊற்றிடலாம். இப்போ சூப்பரான இஞ்சி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வாங்க பரிமாறலாம். இந்த முருங்கைக்கீரை அடையை வந்து இஞ்சி சட்னியோடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பரான முருங்கைக்கீரை அடை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்க வந்து இஞ்சி சட்னி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ வாங்க இதை சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த முருங்கைக்கீரை அடைக்கும் இந்த இஞ்சி சட்னியும் செம்மையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ஏன்னாங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுறீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.